எனக்கு வந்து எப்படின்னா நான் முதல்ல வெளிநாட்டு வந்தப்போ நம்ம ஊர்ல இருந்து இங்க வந்த ஒரு சில பேர் நான் பார்த்த உடனே அவங்க வந்து என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டாங்க. அப்ப வந்து எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, என்னடா நம்ம ஊர்ல எல்லாம் ஒண்ணு பழகணும் போன வந்தா இங்க வந்து நம்மள பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறாங்களே, என்னடா விஷயமா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். அதான் வந்து நான் முன்னே வந்து சொன்னேன், என்ன அண்ணன் இருக்காங்க, தம்பி இருக்காங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனா யாரும் அதிகமாக நமக்கு உதவி பண்ண மாட்டாங்க. ஒரு நாள் 2 நாள் பாப்பா டீ சாப்பிட்றியா, இன்னும் காசு பண்ணலாம் இருக்குதா அப்படிம்பாங்க. ஓகே, அப்போ நம்ம வழக்கம் எல்லாமே ஊரோட சரி. இங்கே வந்து கிடையாது, அவங்க பார்ப்பாங்க இவங்க பார்ப்பாங்க அப்படின்ற வேலைக்கு அதான் துபாய் வந்தால் உருப்பிட்டு தான் ஆகணும். துபாய் வந்தோம்னா நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்து தான் ஆகணும். நம்மளை நம்பி நம்ம ஃபேமிலி இருக்குது, அவங்களுக்கு நம்ம பார்த்து தான் ஆகணும். அதெல்லாம் இங்கே உருப்படாமல் போகிறதுக்குலாம் வேறு வழி இல்லை. இப்போ வந்துட்டுப்பா நம்ம பையன் ஏதோ பரவாயில்ல, ஏதோ வெளிநாட்டில் இருக்கான் பரவாயில்ல அப்படின்ட்டு ஏதாவது நினைக்கிறாங்களா, இல்லை நம்ம பையன் என்ன ஏதோ ஒரு பாம்பு சுற்றிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஏதாவது நினைக்கிறாங்க? இல்லை அப்படின்னு இல்லை. யார் துபாயில் காலை வைக்கிறவங்களோ அவன் உருப்பிட்டுருவான். யார் ஃபஸ்ட்டு வெளிநாட்டிலும் வந்து காலை வைக்கிறாங்களோ அவன் வந்து உருப்பிட்டுருவான். வீட்டில் அந்த கவலைலாம் இருக்காது. பையன் நம்ம கூட இல்லையன்ற ஒரு கவலை வேணா இருக்கலாம். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனு எதாக இருந்ததுன்னா பையன் நம்ம கூட இல்லையன்ற ஒரு கவலை வேணா அவங்களுக்கு இருக்கலாம் மோசம். ஆனால் அவன் துபாய் போயிட்டான், அங்கே போய் இதே மாதிரி தான் தெரியுறான் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்காது. ஏன்னா அங்கே வந்து எனக்கு தேவையானதை நான் சம்பாதிக்கணும், எனக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க. அண்ணன் அங்கே தான் இருக்கான், தம்பி அங்கே தான் இருக்கான், மாமன் சித்தப்பா பெரியப்பா எல்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க. சொந்தங்க தான், எல்லாமே சொந்தம் தான். ஆனால் ஒரு 10 ரூபா கொடுத்து யாரும் உதவுறதுக்கு முன் வர மாட்டாங்க. நம்ம தான் பார்த்துக்கணும். சாப்பாடு இல்லையா நான் தான் வாங்கணும். என்ன இங்கே வந்து இப்போ நீ வந்து இங்கே ஏதாச்சும் அவமானத்தை ஏதாச்சும் சந்திச்சிருக்கியா? நிறைய நாள் முதல்ல இல்லை, நிறைய நாள் சந்திக்கணும். சிலப்போ வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது அரபிக்காரன் இருப்பான், வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது அவன் ஓடிடுவான். அவன் பேசுகிற அரபி நமக்கு புரியாது, ஆனால் திட்டுவான். எதே திட்டுறான்டா, சரி நீ படம் திட்டுறா அப்படின்ட்டு. ஒரு சில பேர் வந்து கோபமாலாம் இருப்பானுவேன். நம்ம எதாவது தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னா அடிக்கிறதுக்குலாம் ஓடிடுவோம். அந்த மாதிரி டைமில் நம்ம நினைப்போம், ஏடா என் ஏரியாவுக்கு நான் ராஜா, உன் ஏரியாவில் வந்து மாட்டிட்டு நம்ம முடிக்கிறேன்டான்னு வாயை மூடிட்டு கம்முன்னு தான் போகணும். என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. அவமானத்தை செஞ்சுட்டு தான் ஆகணும். டெய்லியும் ஒன்றும் இல்லை, சும்மா இப்படி போய்ட்டுக்குள்ளே ஒருத்தன் இடிச்சிட்டோம்னு வச்சிங்களேன். இந்த வெளிநாட்டுக்காரங்களாம் இருக்காங்க, அவங்களாம் எவனா ஒருத்தன் இடிச்சிட்டோம், ஒருத்தன் சாரின்ட்டு போயிடுவான். ஒருத்தன் என்ன பண்ணால் எடுத்த உடனே டப்புன்னு கையை வைப்பான். இப்போது எனக்கு வந்து எப்படின்னா நான் முதல்ல வெளிநாட்டு வந்தப்போ நம்ம ஊர்ல இருந்து இங்க வந்த ஒரு சில பேர் நான் பார்த்த உடனே அவங்க வந்து என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டாங்க. அப்ப வந்து எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, என்னடா நம்ம ஊர்ல எல்லாம் ஒண்ணு பழகணும் போன வந்தா இங்க வந்து நம்மள பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறாங்களே, என்னடா விஷயமா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். அதைத்தான் வந்து நான் முன்னே வந்து சொன்னேன், என்ன அண்ணன் இருக்காங்க, தம்பி இருக்காங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனா யாரும் அதிகமாக நமக்கு உதவி பண்ண மாட்டாங்க. ஒரு நாள் 2 நாள் பாப்பா டீ சாப்பிட்றியா, இன்னும் காசு பண்ணலாம் இருக்குதா அப்படிம்பாங்க. ஓகே, அப்போ நம்ம வழக்கம் எல்லாமே ஊரோட சரி. இங்கே வந்து கிடையாது, அவங்க பார்ப்பாங்க இவங்க பார்ப்பாங்க அப்படின்ற வேலைக்கு அதைத்தான் துபாய் வந்தால் உருப்பிட்டு தான் ஆகணும். துபாய் வந்தோம்னா நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்து தான் ஆகணும். நம்மளை நம்பி நம்ம ஃபேமிலி இருக்குது, அவங்களுக்கும் நம்ம பார்த்து தான் ஆகணும். அதெல்லாம் இங்கே உருப்பிடாமல் போகிறதுக்குலாம் வேறு வழி இல்லை. இப்போ வந்து நீ வந்து ஏதாச்சும் அதாவது இப்போ எத்தனை வருஷத்துக்கு ஒரு டைம் ஊருக்கு போவேன்? 2 வருஷம் தான். ஏதாச்சும் இன்கேஸ் எமர்ஜென்சி அப்படின்னா ஊருக்கு போக முடியுமா? போகலாமே, போகலாம். இல்லை, ஏன்னா இப்போ ஒரு சிலர்லாம் வச்சுக்கேன், அவங்க வந்து அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க, அவங்களால போகவே முடியாது. உனக்கு இப்போ அந்த மாதிரி? இப்போ எனக்கு அந்த மாதிரி இல்லை. எனக்கு வந்து ஓன் விசா. ஓன் விசானா வந்துட்டு அப்போ நீ தான் பணம் கொடுத்து அடிக்கணும்? நான் தான் பணம் கொடுத்து அடிக்கணும். கம்பெனி விசா கிடையாது. கம்பெனி விசானா அவங்க சொல்கிற ரூல்ஸுக்கு தான் நம்ம போகணும். ஆனால் எனக்கு வந்து அப்படி கிடையாது. ஒரு அரபாபு ஒருத்தர் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே தான் போய் நான் வேலை செய்கிறேன். ஆனால் வந்துட்டு அவங்கள்ட்ட பணம் கொடுத்துட்டுனா நான் எங்கே வேணாலும் போய் வேலை செய்யலாம். ஆமாம், டக்குன்னு போய் இன்றைக்கி நைட் நான் ஊருக்கு போகணும், நாளைக்கு காலையில் எனக்கு ஊருக்கு போகணும், எனக்கு பாஸ்போர்ட் வேணும் அப்படின்னா எந்த டைமாக இருந்தாலும் சரி கொண்டு வந்து கொடுப்பாங்க. நம்ம டிக்கெட் காமிச்சா போதும், அவங்களுக்கு எமரிட் ஐடி வாங்கி வச்சுட்டு அவங்க உடனே பாஸ்போர்ட் கொடுத்துருவாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை நமக்கு. வெளிநாடு வந்து நான் இந்த விஷயத்தெல்லாம் நான் வந்து இழந்துட்டேன்பா அப்படின்ட்டு நீ நினைக்கிற விஷயம் எதுவும் இருக்கும்? ஊர் திருவிழா ஊரில் நடக்கிற பொங்கல். ஏன்னா அங்கே வந்து பொங்கலும் கிடையாது, போவியும் கிடையாது. ஊரில் இருக்கிற பொங்கல். இப்போ நான் லாஸ்ட் டைம் ஊர்லேருந்து துபாய் வரக்குள்ளே வந்துட்டு ஒரு 10 நாள் தான் இருந்தது. ஊர் கும்பாபிஷேகத்துக்கு 10 நாள் தான் இருந்து பார்த்துட்டு வரலாமேன்னு எவ்வளோ ஒரு ஆசை தான். இருந்தாலும் விசா டைம் முடிஞ்சிடும். ஏன்னா 6 மாதத்துக்கு உள்ளே அங்கே வரணும். அந்த டைம் முடிஞ்சிடுமேன்ற ஒரு இதில் வந்தாச்சு. திருப்பி போகணுன்னா அது வந்து முடியாது. அப்படின்றதால அதெல்லாம் வந்து நிறைய இறந்துருக்குறோம். ஃபஸ்ட் டைம் வந்தப்போ தங்கச்சி கல்யாணத்துக்கு என்னால் போக முடியல. வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் தான், ஒரு 2 மாதம் தான் ஆயிருக்கும். தங்கச்சி கல்யாணம் நடந்து அதுக்கும் என்னால் போக முடியல. ஊரில் நடக்கிற எந்த ஒரு எதுக்குமே வந்துட்டு டக்குன்னு நம்மளால் போக முடியாது.
டக்குன்னு வந்துட்டு யாராச்சும் திடீர்னு இறந்துட்டா கூட அதுவும் போகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். சொந்த பந்தங்கள்லாம் யாரை பார்க்குறா? அவங்கெல்லாம் வீட்டில் இறந்ததுக்கே நம்மளால ஓப்பனாக சொல்கிறேண்ணே, நம்ம வீட்டிலே கூட இப்போ வந்து என்கிட்ட வந்து கையில் ஃபோன் இருக்குது, நெட்டு இல்லை. யாருன்னா ஒரு ஆள் ஒன்றை மாரி ஒரு ஆள் இந்த டைமுக்கு வீட்டில் அப்பாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சாம்பா, உடம்பு வலிக்கு தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க, அம்மாவுக்கு உடம்பு வலிக்கு தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு நமக்கு சொன்னாவே கூட எனக்கு எப்படி பார்த்தாலும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு தான் எனக்கு நியூஸ் வரும். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டுட்டு எப்படி ஒரு மேக்ஸிமம் 1.5 நாளாவது கிடைக்கும். நம்ம ஊருக்கு போகிறதுக்கு 1.5 நாளாவது எடுக்கும். அதே மாதிரி டக்குன்னு நம்ம போகணுன்னாலும் உடனே முடியாத காரியம். ஃப்ளைட் டிக்கெட் இருக்குது, டக்குன்னு கிளம்பணும்னா அதையும் நம்ம பார்க்கணும். அதில் நிறைய ரேட்டை வந்து எமர்ஜென்சிக்கு ரேட்டை பார்க்கணும். மற்ற டைம் நம்ம நார்மலாக போகிற மாதிரி இருந்தால் அவன் எப்படா 300 ரூபாய்க்கு விடுவான், எப்படா 50 கிலோ லக்கேஜ் தருவான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது. எமர்ஜென்சின்னும் போது இதெல்லாம் வந்து எதிர்பார்க்கறதில்ல, ரேட்லாம் வந்து பார்க்கறதில்ல. இப்போ நீ இங்கே என்ன வேலை பார்க்குறன்றது வீட்டுக்கு தெரியுமா? உன்னுடைய ஒய்ஃபுக்கு இல்லை பசங்களுக்கு நீ என்ன வேலை பார்க்குறன்றது அவங்களுக்கு தெரியுமா? அதாவது ஒய்ஃபுக்கு பசங்களுக்குலாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அம்மா அப்பாவுக்கு தெரியும். அவங்களுக்கு அம்மாவுக்கு தெரியாது, அப்பாவுக்கு தெரியும். ஆனால் அப்பா வந்து ஏற்கனவே இருந்த ஆளு மார்க்கெட்டில், அது அவருக்கு தெரியும். ஒய்ஃபுக்கு தெரியாது. துபாயில் இருக்காங்கன்றது மட்டும் தான் என் ஒய்ஃபுக்கு தெரியும். உங்ககிட்ட என்னைக்காச்சும் வந்து நீ என்னப்பா வேலை பார்க்குற, எவ்வளோப்பா சம்பளம் வாங்குற அப்படின்ற மாதிரி என்னைக்காவது கேட்டிருக்காங்களா? இல்லை, யாரும் கேட்டதில்லை. இது வரைக்கும் யாரும் கேட்டது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இங்கே வந்து ஃபிக்ஸட் சம்பளம்ன்றது வந்து தெரியல. இல்லை, அவங்களுக்கு ஒரு சில கம்பெனியில் ஃபிக்ஸட் சம்பளம், எங்களுக்கு வந்து அந்த மாதிரி கிடையாது. அமௌண்ட் வேணும்பாங்க, யாருக்கும் ஃபிக்ஸட் கிடையாது. அமௌண்ட் வேணும்பாங்க, அப்போ அவங்கள்ட்ட வாங்கின பணத்துக்கு டைம் ஆகுதுப்பா, பணம் கொடுக்கணும்பாம்பாங்க. ரைட்டு, ஒரு 20,000 போட்டுடுறேன், 5,000 நீ செலவுக்கு வச்சுக்க, 5,000 அங்கே கொடுத்துரு. அந்த மாதிரி ஒரு இதுதான் அவசரம். எவ்வளோ சம்பளம் வாங்குற, என்ன இந்த மாதம் எவ்வளோ கொடுத்து அனுப்புகிற அப்படின்றதுலாம் கிடையாது. சிலப்போ இல்லை முடியலை, இந்த மாதம் கொஞ்சம் டைட்டாக இருக்குது, அடுத்த மாதம் வேணால் நம்ம சேர்த்து நம்ம கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறதெல்லாம் இருக்குது. நீ அந்த இங்கேருந்து ஊருக்கு போகிறப்போ அந்த ஒரு சந்தோஷம் அது எந்த மாதிரி இருக்கும் உனக்கு? தூக்கம் வராது, நைட்டு தூக்கம் வராது. எத்தனை நாள்? அன்றைக்கி மட்டுமா? இல்லை, நம்ம எப்போவுமே கிளம்ப போகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம டிக்கெட் போட்டாகணும். என்ன அந்த 2 நாளுமே தூக்கம் வராது. என்னதான் பண்ணாலும் சரி, அது என்னன்னு தெரியல, ஒரு எக்ஸைட்மெண்ட் என்ன. ஆனா அந்த 2 நாளுமே சரி தூக்கம் வராது, சுத்தமா தூக்கம் வராது. விடிய போனை பார்த்தாலும் சரி, வீட்டுக்கு பேசினாலும் சரி, அந்த 2 நாளுமே தூக்கம் வராது. இது எனக்குன்னு இல்லை, 2-3 பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். உனக்குன்னு இல்லை, பொதுவா வெளிநாடுன்னு வரவங்க யாருக்குமே. ஆமா, அதாவது இங்க இருந்து ஊருக்கு போறோம் அப்படின்ற அந்த ஒரு சந்தோஷம் இருக்கு பாரு, அது 2 நாள் தூக்கம் வராதுக்கு அளவே இருக்காது. தூக்கம் வராது கண்டிப்பா. அவங்க அப்பா நம்ம எப்படியோ இங்க இருந்து தப்பிச்சு போறோம்டா, போயிட்டு 1 மாதம் 2 மாதம் நல்ல ஜாலியாக இருக்க போகிறோன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது பாருங்க. அதை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ஏன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம், அதில் வார்த்தையே வராது. நம்ம இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றது. ஏன்னா இங்கே அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், அங்கே போயிட்டு நம்ம ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்படின்ட்டு அதை நினச்சி பார்க்குறப்பவே நமக்கு வரும் பாருங்க சந்தோஷம். அப்பா அதெல்லாம் சொல்லி மாளாது, அவ்வளோ சந்தோஷம் வரும். சரி மச்சான், இது வரைக்கும் பேசுன வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஓகே, சரியா? அதாவது துபாயில் வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்குது, இதில் கம்மியாக தான் பேசியிருக்கோம். இதுக்கப்புறமும் நிறைய வீடியோ வரும், எல்லோரும் பாருங்கள், சரிங்களா? உங்களை வந்து நீங்கள் ஏதாச்சும் இந்த துபாயில் வந்து இருக்கீங்க, உங்களை வந்து நான் வந்து வீடியோ எடுத்து இதில் போடணும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை இன்னும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, சரிங்களா? பை பை. ஓகே, வணக்கங்க.